Hi students, இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் சில ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சம்மில் வந்து ஒரு செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஸ்டாண்டர்ட் EMF வேல்யூ வந்து 0.24 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செல் ரியாக்ஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச், அதாவது டெல்டா G 0 என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஃபாரடேயோட வேல்யூ வந்து வித்தின் ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்காங்க 96,500 கூலம்ஸ். 4 ஆப்ஷன்ஸுமே வந்து கிலோ ஜூல்ஸ் பெர் மோலில் இருக்குது. ஆனால் இந்த சம் நம்ம சால்வ் பண்ணும்போது டெல்டா G ஜூல்ஸில் தான் வரும். அதை கிலோ ஜூல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டெல்டா Gக்கும் EMFக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கணும். டெல்டா G ஈக்குவல் டு மைனஸ் NFE, இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். இதில் EMF வந்து பாசிட்டிவாக இருக்குது, அதனால் டெல்டா G வந்து நமக்கு எப்படி வரும், நெகட்டிவாக தான் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த உடனே இங்கே வந்து 2 ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிடலாம். A and D, B and C இது ரெண்டுக்குள்ளே தான் நமக்கு ஆன்சர் இருக்குது. ஏன்னா டெல்டா G நெகட்டிவாக தான் வரும். ஏன்னா EMF வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கலவினை தன்னிச்சையானது, ஸ்பான்டேனியஸ்னு அர்த்தம். ஃபார் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ் டெல்டா G வில் பி நெகட்டிவ், அதாவது எதிர்மறையாக இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஏவும் டியும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த 3 வேல்யூவையும் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு N என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஒரு ஃபெரிக் வந்து ரெடியூஸ் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. பட் இங்கே வந்து as per ஸ்டாக்கியோமெட்ரி 2 மோல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் N ஈக்குவல் டு 2. இந்த 3 வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ இந்த ஆன்சரை பாருங்கள். -2 × 96,500 × 0.24 -46,320 வருது. கிலோ ஜூல்ஸுக்காக நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணால் -46.32 kJ/mol. அப்போ which one is correct option? Second option is correct. B option -46.32 kJ/mol. Okay students, shall we go to the next problem? Here is one more problem. இந்த ப்ராப்ளத்தில் வந்து டேனியல் செல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து செல் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. செல் டயக்ராம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆனோட், சால்ட் பிரிட்ஜ், கேத்தோட். ஆனோடு வந்து A அப்படின்னு வச்சுக்கணும், சால்ட் பிரிட்ஜ் B, கேத்தோடு வந்து C. A B C இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனோடனுடைய எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் ஜிங்க் சல்ஃபேட், அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.01 மோலார். கேத்தோடுடைய எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் காப்பர் சல்ஃபேட், அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 1 மோலார். இந்த செல் ரியாக்ஷனுக்கு EMF அவங்க என்ன சிம்பல் கொடுத்துருக்காங்க, E1. இங்கே அடுத்து என்ன பண்ணுறாங்க, கான்சன்ட்ரேஷனை ரிவர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்னொரு செல் இதே மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அதில் ஜிங்க் சல்ஃபேட்டுடைய மோலாரிட்டி 1, காப்பர் சல்ஃபேட்டுடைய மோலாரிட்டி 0.01. நல்லா புரிஞ்சுக்கணும், செல் ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணலை, அப்போ EMF ரிவர்ஸ் ஆகிடும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்சன்ட்ரேஷனை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த EMF E2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா E1க்கும் E2க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. எதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரியணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இது வந்து EMF வெவ்வேறு கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை தான் யூஸ் பண்ணணும். நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனில் RT/Fங்கிற ஃபேக்டருடைய வேல்யூ வந்து இங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க 0.059
ஸோ இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர், ஃபாரடே இது எல்லாத்துக்குமே SI யூனிட்ஸில் வேல்யூஸை புட்டப் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண இந்த வேல்யூ வரும். கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314, டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸுக்கான கெல்வின் டெம்பரேச்சர் 298, ஃபாரடே வந்து 96,500. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னாக்கா நமக்கு 0.059 வரும். ஸோ இது வந்து ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனில் வரக்கூடிய ஃபேக்டர். ஸோ இதை டைரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம சம் போட்டாக்க ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆன்சரை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா E செல் வேல்யூ வந்து ஃபார்முலாவில் புட்டப் பண்ணுறோம். E0 செல் மைனஸ் 0.059 by n லாகிரிதம் ஆஃப் ஜிங்க் 2 ப்ளஸ் பை காப்பர் 2 ப்ளஸ். இதான் வந்து நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்முலா. இதில் ஜிங்க் 2 ப்ளஸ் நியூமரேட்டரில் இருக்குது, காப்பர் 2 ப்ளஸ் டினாமினேட்டரில் இருக்குது. ஏன்னா இந்த செல்லுக்கு நம்ம வந்து செல் ரியாக்ஷன் எழுதணும்னா ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ ஜிங்க் 2 ப்ளஸ் ப்ராடக்ட்டு, காப்பர் ரெடியூஸ் ஆகும். அப்போ Cu2 ப்ளஸ் Cuவாக மாறுது. அப்போ இங்கே ப்ராடக்ட் வந்து காப்பரை பொறுத்த வரைக்கும் Cu தான் ப்ராடக்ட்டு, Cu2 ப்ளஸ் வந்து ரியாக்டன்ட். நம்ம நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது ஓவராலாக செல்லுக்கு அப்ளை பண்ணும்போது ரைட் சைடு பை லெஃப்ட் சைடு அப்படின்னு போடுவோம். ரைட் சைடு வந்து ஜிங்க் 2 ப்ளஸ், லெஃப்ட் சைடு வந்து காப்பர் 2 ப்ளஸ். அதனால் இந்த ஆர்டரை வந்து மாற்றாமல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜிங்க் 2 ப்ளஸுக்கு 0.01 molar concentration, காப்பர் 2 ப்ளஸுக்கு 1 molar concentration. டிவைட் பண்ணாக்கா என்ன வருங்க 0.01, 10⁻². ஸோ இந்த லாகிரிதம் 10⁻² என்ன வேல்யூ -2. ஸோ 2/2 கேன்சல் ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ E1 வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா E0 வேல்யூவோட 0.059 அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது 1.1 ப்ளஸ் 0.059 அப்படி இருக்கும். இப்போ இதே ஃபார்முலாவில் நம்ம கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். அதாவது 1 நியூமரேட்டர்லையும் 0.01 டினாமினேட்டர்லையும் வச்சோன்னா டினாமினேட்டரில் 10⁻², நியூமரேட்டருக்கு வந்தால் 10⁻², லாகிரிதம் 10⁻² வந்து 2 ஆன்சர். 2/2 getting cancelled, plus into minus minus. ஸோ அப்போ E0 minus 0.059 வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக E1 is greater than E2. அப்போ எது கரெக்டான ஆப்ஷன்? ஆப்ஷன் B is the correct option. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 10 amperes கரண்ட் வந்து 109 minutes பாஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து எவ்வளவு கோபால்ட் டெபாசிட் ஆகுது ஃப்ரம் த சொல்யூஷன் ஆஃப் கோபால்ட் டு குளோரைடு, இதான் வந்து கொஸ்டின். இதில் அவங்க வந்து இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு 2 டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபாரடேவுடைய வேல்யூ 96,500 கூலம்ஸ், ரெண்டாவது வந்து கோபால்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க 59 யூனிட். இதை வச்சுட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு கோபால்ட் 2+ அயான், கோபால்டஸ் அயானை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஏன்னா அதனுடைய அயானிக் வேலன்சி +2. ஸோ அப்போ 2 ப்ளஸ்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். அப்போ 2 மோல் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் 1 மோல் CO2+ வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். 1 மோல் எலக்ட்ரான்ஸ்க்கு 96,500 கூலம்ஸ் சார்ஜ் இருந்தால் 2 மோல் எலக்ட்ரான்ஸ்க்கு 2 × 96,500 கூலம்ஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ இவ்வளவு சார்ஜ் இருந்தால் 59 கிராம் டெபாசிட் ஆகுது. அப்போ கிவன் கூலம்ஸ் எவ்வளவு? ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆம்பியரை செகண்ட்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். IT Q = IT.
ஸோ இங்கே டைம் வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10 × 60 × 109 வந்து சம்மில் கொடுத்த கூலும்ஸ். இவ்வளவு கூலும்ஸ்க்கு எவ்வளோ டெபாசிட் ஆகுங்கிறதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ weight equal to IT equivalent mass 9/96,500. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 20 கிராம் வருது. ஸோ இங்கே ஈக்குவலன்ட் மாஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், 59 அப்படியே எடுத்துக்காமல் by 2 ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது மாதிரி ஒரு CO2 ப்ளஸ்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். அப்படின்னா 96,500 கூலம்ஸ் இருந்ததுன்னா 1 கிராம் ஈக்குவலண்ட்டு தான் டெபாசிட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஈக்குவலண்ட் மாஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த 59-ஐ 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 20 கிராம்ஸ். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் பி 20. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இங்கே வந்து 3 ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் கொடுத்து அதனுடைய மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் கொடுத்துட்டு ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டுடைய மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் கேட்குறாங்க. இது வந்து கோல்ராஷ் லா. இந்த கோல்ராஷ் லாவுடைய வெரி இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாமலேயே by simply calculating using 3 values of molar conductivities நம்ம ஈஸியாக அரைவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு சிம்பிளான ஒரு லாஜிக் என்னென்னா, அசிட்டிக் ஆசிடை 2ஆக அயனைஸ் பண்ணுங்கள், அசிட்டேட் H+. இந்த அசிட்டேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் சொல்லணும்னா சோடியம் அசிட்டேட். H+ இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் சொல்லணும்னா HCl. இப்போ இந்த 2 ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுடைய மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் இது ரெண்டையும் சம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த 2 ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எடுத்தோம் இல்லைங்களா, ஸோ இதில் தேவையில்லாத 2 அயான்ஸ் இருக்குது. சோடியம் அசிட்டேட்டில் சோடியம், HCl Cl. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் கிடைக்கிது NaCl. ஸோ அதனுடைய வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்க வேல்யூஸில் செகண்ட் அண்ட் தேர்டு வேல்யூவை சம் பண்ணால் நமக்கு HCl + சோடியம் அசிட்டேட்டுடைய மோலார் கண்டக்டன்ஸ் கிடைக்கும் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன். ஸோ இந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு வேல்யூ 126.4 அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத 2 அயான்ஸ் சோடியம் அண்ட் குளோரைட் அயான்ஸுடைய கண்டக்டிவிட்டி லெஸ் ஆகிடும். நமக்கு தேவையான அசிட்டிக் ஆசிட்னுடைய மோலார் கண்டக்டிவிட்டி கிடைக்கும். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து 91 + 425.9 - 126.4. Answer 390.5. Which one is correct? Option D is correct. Okay students, one more problem. இங்கே 2 ஆஃப் செல் ரியாக்ஷன் கொடுத்து அதனுடைய ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஆனால் சம கொடுக்கும்போது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னு கொடுத்துருக்காங்க. பட் ரியாக்ஷன் வந்து ஆக்சிடேஷனில் இருக்குது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அப்போ இந்த 2 வேல்யூவும் நம்ம ரிவர்ஸ் பண்ணால் தான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கிடைக்கும். ஸோ இந்த நாலேஜ் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை தரவு பண்ணியிருந்தால் தான். அதாவது வேல்யூ இல்லை, ஜஸ்ட் அதனுடைய சைன் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஃப்ரம் டாப் டு பாட்டம் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் வரும்பொழுது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் நோக்கி வரும். அப்போ ப்ளஸில் வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் வேல்யூ இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஈஸியாக ரெடியூஸ் ஆகிறது வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் இருக்கக்கூடிய, அதாவது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸுக்கு நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வெரி குட் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆவாங்க.
ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம சைனை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மோர் பாசிட்டிவ் வேல்யூ யாருன்னா -0.44 தான். அப்போ இது தான் ரெடியூஸ் ஆகும். அப்போ எது ஆக்சிடைஸ் ஆகும்? ஜிங்கோட வேல்யூ என்ன? -0.76. அப்போ அதனுடைய வேல்யூ கம்பேர் பண்ணும்போது லெஸ் பாசிட்டிவாக இருக்குது. எது கம்பேர் பண்ணும்போது? அயனை கம்பேர் பண்ணும்போது ஜிங்க். அப்போ இது வந்து வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ இது ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ ஆனோடாக இருக்கிறது ஜிங்க், கேத்தோடாக இருக்கிறது அயன். இப்போ இது ரெண்டையும் கம்பல் பண்ணோம்னா நமக்கு ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் கிடைக்கும். அதனுடைய செல் ரியாக்ஷனுடைய இஎம்எஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த செல் ரியாக்ஷனுடைய இஎம்எஃப் வேணும்னா நம்ம ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். E0 ரைட் மைனஸ் E0 லெஃப்ட். இங்கே ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூவை தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா நெகட்டிவாக இருக்கிறது ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ ஃபார் தீஸ் எலக்ட்ரோட்ஸ். அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூவை தான் நம்ம போடணும். ரைட் மீன்ஸ் என்ன? ரிடக்ஷன். யார் ரெடியூஸ் ஆகுறாங்க? அயன். அப்போ அயனோட பொட்டன்ஷியல் என்ன? -0.44. அது ஃபஸ்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். அண்ட் தென் ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரோடு வந்து ஜிங்க்கு. ஸோ அதனுடைய வேல்யூவை மைனஸில் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? E0 cell equal to E0 right minus E0 left. ஜிங்க் வந்து ஆனோடு, சால்ட் பிரிட்ஜ், அயன் வந்து கேத்தோடு. ரெண்டினுடைய மைனஸ் வேல்யூ எழுதிக்கிறோம். E0 செல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது ஜிங்கோடைய வேல்யூ வந்து ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது +0.32 வோல்ட். இதுதான் வந்து இந்த செல்லுக்கான இஎம்எஃப். Which one is correct? +0.32 volt is the correct answer. Students, look at this problem. இங்கே வந்து ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க galvanic cell அப்படின்னா அதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு வந்து 2. ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் 0.295. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுங்கிறது K, ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப்ங்கிறது E0. இது ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது E cell equal to E0 cell மைனஸ் ஒரு ஃபேக்டர் வரும் 0.0591. இந்த ஃபேக்டர் எப்படி வருது அப்படின்னா கீழே அந்த சம்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபாரடே அப்புறம் கேஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த 8.314 கேஸ் கான்ஸ்டன்ட்டு இன்ட்டு டெம்பரேச்சர், அதாவது 25 டிகிரி செல்சியஸை வந்து 298 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 298 அதை வந்து கெல்வின் நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபாரடே 96,500 டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.0591. ஸோ இந்த ஃபேக்டரோட இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா குயிக்காக நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K அதனுடைய வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. நம்ம நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லும்போது இஎம்எஃப் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ Q வந்து என்னவா மாறிடுது? அதாவது ரியாக்ஷன் கோஷன்ட்னு சொல்கிறோம் இல்லையா, வினை குணகம், அது வந்து சமநிலை மாறிலியாக மாறிடுது. அதாவது Q will be equal to K, product molar concentration by reactant molar concentration at equilibrium அப்படின்னு வரும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா E இருக்குது, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா E0 மைனஸ் ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ E வந்து 0 ஆகும்போது இந்த செகண்ட் டேர்ம் எதுக்கு ஈக்குவல் ஆகிடும்? E0க்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ E0 ஈக்குவல் டு என்ன? E0 equal to 0.0591 by n logarithm 10 K. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஈக்குவேஷன் வச்சு தான் சால்வ் பண்ணணும். இதில் K வேணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? அந்த n
E0 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 0.0591 டிவைட் பண்ணிவிட்டு லாக்ரிதம் வந்து ஈக்குவேஷனை கிராஸ் பண்ணும்போது ஆன்டி லாக்ரிதமாக மாறிடும். அப்போ K வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்? ஆன்டி லாக்ரிதம் 2 into 0.295 divided by 0.0591. So n and E0 வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். And then that is equal to anti logarithm of 0.590 by 0.0591. Divide பண்ணா 10 வரும். So 10 க்கு anti logarithm என்ன? 10 power 10. ஏன்னா anti logarithm is nothing but rising to the power 10. அவ்வளவுதான் 10 power 10. அப்போ given optionsல எது கரெக்ட்னு பாருங்க. Option D is correct. இப்போ நம்ம பார்த்த அதே டைப்பில் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அங்கே ஜென்ரலாக கால்வனிக் செல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டேனியல் செல்லே கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஸ்டாண்டர்ட் EMF நமக்கே தெரியும். அட் 25 டிகிரி செல்சியஸ் 1.1 வோல்ட். எகைன் நம்ம வந்து நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணி நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 பவரில் தான் எல்லா ஆன்சருமே வந்திருக்கு. 2 ஆன்சர் நெகட்டிவில் வந்திருக்கு, 2 ஆன்சர் பாசிட்டிவில் வந்திருக்கு. ஸோ முதல்ல நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். E0 செல் வந்து 0.0591 by n லாகரிதம் கேவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இந்த E0 செல்லோட வேல்யூவை அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு லாகரிதம் கேவோட வேல்யூ வரும். ரைட் சைடில் இருக்க 2 லெஃப்ட் சைடில் வரும்போது நியூமரேட்டரில் வந்துடும். 0.0592 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணால் 37 பாயிண்ட் சம்திங் வரும். அந்த பாயிண்ட் சம்திங் தேவையில்லை, ஏன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1 into 10 பவர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 37 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ K வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக லாகரிதமை ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். ஆன்டி லாகரிதம் இஸ் நத்திங் பட் ரைசிங் டு த பவர் 10. அப்போ 10 பவர் 37. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். இந்த ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அந்த கோபால்ட்டுடைய ப்ராப்ளம் தான். ஸோ இங்கே வந்து சொல்யூஷன் வந்து ஜிங்க் சல்ஃபேட் எவ்வளோ ஆம்பியர்ஸ் பாஸ் பண்ணுறாங்கன்னா 5 ஆம்பியர், எவ்வளோ டைம் 40 மினிட்ஸ். SI கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 40 into 60. ஸோ ஆம்பியர் இன்ட்டு டைம், I into T தான் Q. ஸோ ஃபஸ்ட்டு Q கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும், ஒரு ஜிங்க் 2+ டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். அப்போ 1 மோல் ஜிங்க் 2+க்கு 2 மோல் எலக்ட்ரான்ஸ் வேணும். ஸோ இப்போ 96,500 into 2 இருந்ததுன்னா 1 மோலார் மாஸ் நமக்கு ஜிங்க்கு டெபாசிட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இவ்வளவு கூலம்ஸ் பாஸ் பண்ணாக்க எவ்வளோ டெபாசிட் ஆகும் அப்படிங்கிற சிம்பிளான கால்குலேஷன் தான். இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். Qவோட வேல்யூ 12,000 கூலம்ஸ் வருது. 65.39 தான் காப்பருடைய அட்டாமிக் மாஸ். ஸோ அப்போ அந்த 65.39 எவ்வளோ கூலம்ஸுக்கு டெபாசிட் ஆகுறது? 2 into 96,500. அப்போ நம்மக்கிட்ட இருக்க கூலம்ஸ் எவ்வளவு? 12,000. அப்போ எவ்வளோ டெபாசிட் ஆகும்? ஜஸ்ட்டு 4.065 grams தான் டெபாசிட் ஆகும். Which one is correct option? Option D is the correct option. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கப்பா. அதனுடைய வேல்யூ வந்து 0.012 ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, மின்தடை 55 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க.
செல் கான்ஸ்டன்ட் கல மாறிலி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கல மாறிலிக்கும் இந்த கப்பாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கணும். இந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெண்டு விதமாக போடலாம். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டன்ஸ் வச்சும் போடலாம், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வச்சும் போடலாம். ஸோ இங்கே கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒன்று கண்டக்டன்ஸ்லையும் இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ் எடுத்துக்கணும். ரெசிஸ்டன்ஸுடைய இன்வெர்ஸ் தான் கண்டக்டன்ஸ், மின்தடையினுடைய தலைகீழே தான் கடத்துத்திறன். ஸோ அதை இன்வெர்ஸாக எடுத்துக்கிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். செல் கான்ஸ்டன்ட் L/A அப்படிங்கிறது என்னென்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் பை கண்டக்டன்ஸ். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, 0.012. கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன, 1 ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த டினாமினேட்டர் நம்ம 1/55 போட்டால் அந்த 55 எங்கே வந்துடும், நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்து 0.66 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ஏன் வந்து சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் வருது, நியூமரேட்டரில் என்ன யூனிட்டு, ஓம் இன்வெர்ஸ் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ், டினாமினேட்டரில் ஓம் இன்வெர்ஸ். ரெண்டையும் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்கிறது சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். அப்போ செல் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். SI யூனிட் சொன்னீங்கன்னா மீட்டர் இன்வெர்ஸ். இப்போ இங்கே வந்து சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் சம் கொடுத்துருக்காங்க கப்பா, அதனால் நமக்கு ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் தான் வரும். இப்போ வேல்யூ வந்து 0.66. Which one is correct option? Option B is correct. Students, next problem. So again it is from Kohlrausch law. இங்கே கொடுத்துருக்க வீக் எலக்ட்ரோலைட் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு. அகெயின் நம்ம என்ன லாஜிக் அப்ளை பண்ணுறோம், அயனைஸ் பண்ணி NH4+OH- அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ NH4+ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வந்து அமோனியம் குளோரைடு. அகெயின் OH- இருக்க ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வந்து NaOH. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா அமோனியம் குளோரைடில் இருக்க அமோனியத்துக்கும் சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடுக்கும் நமக்கு கண்டக்டன்ஸ் வேல்யூ வேணும் அப்படிங்கிறதுனால. அண்ட் தென் இது ரெண்டு வேல்யூவையும் நம்ம சம் அப் பண்ணும்போது தேவையில்லாத ரெண்டு அயான்ஸினுடைய மோலார் கண்டக்டன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அது யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அமோனியம் குளோரைடில் Cl- தேவையில்லை, நெக்ஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடில் Na+ தேவையில்லை. அப்போ இது ரெண்டையும் சேர்த்துக்குங்க, NaCl. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுடைய கண்டக்டன்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ எது ரெண்டையும் சம் பண்ணணும், அமோனியம் குளோரைடு சோடியம் ஹைட்ராக்சைடு. எதை மைனஸ் பண்ணணும், NaCl. இப்போ நமக்கு எதோடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் கிடைக்கும், அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இங்கே ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபார்முலாவை டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் வந்து டெல்டா O அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த O அப்படிங்கிற சிம்பிளுக்கு பதிலாக பழைய புக்ஸ்லலாம் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்ற சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஃபினிட்டி அப்படின்றது இன்ஃபினிட் டைல்யூஷன் அப்படின்னாலும், லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னாலும் ஒன்று தான். எக்ஸ்ட்ரீம் டைல்யூஷன்ற மீனிங்கில் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கொஞ்சம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அமோனியம் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோலைட்டை ஆட் பண்ணியிருக்காங்க, ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோலைட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு எலக்ட்ரோலைட்டில் தேவையில்லாத அயான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோலைட்டை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ we can get the answer lambda infinity NH4Cl plus lambda infinity NaOH minus lambda infinity NaCl. Okay students, thank you.